நண்பர்களே, உங்களுக்கு ஒரு காலகட்டம் ஞாபகம் இருக்கா? 2008ல இருந்து 12 வரை ஃபிளாஷ்பேக். இன்டர்நெட் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற மாதிரி கையிலேயே ஆக்சசபிள் கிடையாது. 5G கிடையாது, 4G கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோம்னா அதுக்கான ஒரே இடம் ப்ரௌசிங் சென்டர். அந்த ப்ரௌசிங் சென்டர்ல நம்ம போய் என்ன பண்ணுவோம்? என்னடா பண்ணிட்டு இருக்க? துணி காய போட்டுக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. மெமரி கார்டு எடுத்துட்டு போய் நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதுல ஏத்தி நமக்கு எந்த டிவைஸ் கிடைக்குதோ அந்த மெமரி கார்டை போட்டு கேட்போம். இந்த காலகட்டத்துல ஒரு முக்கியமான சம்பவங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்க ஒரு திரைப்படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ரஜினி படமா இருக்கலாம், விஜய் படமா இருக்கலாம், அஜித் படமா இருக்கலாம். அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு லீக் ஆகிருச்சு. அந்த பாட்டு இந்த ப்ரௌசிங் சென்டர்ல அவைலபிளா இருக்கு. ஏன், ஒரு சில ப்ரௌசிங் சென்டர் ஓப்பனாவே கார்டு போடுவாங்க, இந்த படத்தோட பாட்டு லீக் ஆகியிருக்கு, உங்களுக்கு இந்த பாட்டு வேணும்னா 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி. நம்மளும் அந்த காசு கொடுத்து அந்த பாட்டை வந்து கேட்டிருப்போம். அந்த பாட்டை முடிஞ்ச அளவு காலர் டியூனா வச்சுப்போம். ஏன், அந்த படம் வரும்போது அந்த பாட்டு எப்போ வருதுன்னு தியேட்டர்ல ஆர்வமா உட்காந்துருப்போம். அப்பதான் நமக்கு ஒரு உண்மை தெரியும். என்னன்னா, ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஏன்னா அந்த பாட்டு அந்த படத்தோட பாட்டாவே இருக்காது. அப்படி அந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த திரைப்படங்களோட பாட்டு அப்படின்னு நம்ம கிட்ட ஏமாத்தி வித்து கடைசியில் அந்த பாட்டு அந்த படத்தோட பாட்டே இல்லாம நம்மளை எப்படி ஸ்கேம் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா ஒரு நாஸ்டால்ஜியா டிராவலா வந்து பார்க்க போறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எது தெரியுமா? வேட்டைக்காரனும் 15 ரூபாயும். இந்த கதை என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன். வேட்டைக்காரன் திரைப்படம் அந்த டைம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து இருந்தது. அந்த மாதிரி நேரத்துல பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுக்கு காரணம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனியும் முதல் முறை ஒரு திரைப்படத்துல இணையறாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து இருந்தது. குறிப்பா விஜய் ஆண்டனி மியூசிக்ல விஜய் எப்படி இருக்க போறாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து இருந்தது. திடீர்னு ஒரு நாள் கிட்டத்தட்ட எல்லா ப்ரௌசிங் சென்டர்லயும் ஒரு கார்டு வந்து போட்டிருந்தாங்க. வேட்டைக்காரன் 2 பாட்டும் நீங்க வந்து எங்க கிட்ட ஏத்திக்கலாம். ஒரு பாட்டோட விலை 10 ரூபா, 2 பாட்டையும் ஏத்துனா உங்களுக்கு 15 ரூபா டிஸ்கவுண்ட். ஆமா, அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். அந்த மாதிரி ஒரு ஆஃபர்ல அந்த பாட்டை வந்து ஏத்துற மாதிரி எல்லா ப்ரௌசிங் சென்டர்லயும் வந்து வச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட ஃபோன் இருந்தது, இன்னொருத்தங்கிட்ட மெமரி கார்டு இருந்தது. அந்த 15 ரூபா யாரு கொடுத்தா? நான் தான் கொடுத்தேன். அப்படி கொடுத்து 2 பாட்டை வந்து நாங்க வாங்கினோம். ஒரு பாட்டு வேட்டைக்காரன் டோய், இன்னொன்னு வந்து கனவெல்லாம் நீதானே. இந்த 2 பாட்டும் கேட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த 2 பாட்டையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்டோம். வேட்டைக்காரன் திரைப்படமும் வந்தது. இந்த பாட்டு எப்போ அந்த படத்துல வரப்போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா இருந்தா, கடைசியில் இந்த 2 பாட்டுமே அந்த படத்துல வரல. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. என் 15 ரூபாய்க்கு போட்டாங்களே நாமத்தை. இந்த 2 பாட்டும் வேட்டைக்காரன் படத்தோட பாட்டே கிடையாது. இந்த 2 பாட்டோட ஒரிஜினல் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டைக்காரன் டோய் அப்படிங்கிற பாட்டு வைத்தேகி அப்படின்னா அந்த டைம் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமோட பாட்டு. அண்ட் அதை கம்போஸ் பண்ணது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அதே மாதிரி கனவெல்லாம் நீதானே அந்த மெலடி சாங் இருக்கு இல்லையா, அந்த பாட்டோட ஒரிஜினல் சோர்ஸ் என்னன்னா ஒரு மலேசியன் தமிழ் சாங், அந்த ஆல்பம்ல வர்ற சாங். இப்படி இந்த 2 பாட்டையும் வேட்டைக்காரன் அப்படின்ட்டு வந்து நம்ம தலையில நல்லா மிளகா அரைச்சாங்க. வேட்டைக்காரன் டோய் அந்த பாட்டோட ஏஜிங் வந்து அப்பயே முடிஞ்சு போச்சு. ஒன்ஸ் அது வேட்டைக்காரன் படத்தோட பாட்டு இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஸ்டாப் ஆகிருச்சு. பட் கனவெல்லாம் நீதானே அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகி இப்போ வரைக்கும் நீங்க ரீல்ஸ்ல எல்லாம் நிறைய இடத்துல வந்து பார்க்கலாம். ஆனா இந்த 2 பாட்டும் வேட்டைக்காரன் தான் நம்ம தலையில மிளகா அரைச்சாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? மங்காத்தாவும் G5 மொபைலும். இதே மாதிரி ஒரு சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்காத்தாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் மங்காத்தா படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து இருந்தது. அதே டைம் பார்த்தீங்கன்னா இந்த 2G இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்செல் வச்சிருப்பாங்க, இன்னொரு பக்கம் வீடியோகான், இன்னொரு பக்கம் யூனினார், இந்த மாதிரி பல 2G இன்டர்நெட் அப்படின்றது வந்து எங்க ஹாஸ்டல் ரூம்ல வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மங்காத்தா சிங்கிள் லீக் ஆகிருச்சு. ஒரு அஜித் ஃபேன் ஓடி வந்து கேட்டிங்களான்னு கேட்டுட்டு இருந்தாப்ல. சரி, அந்த பாட்டை எப்படியாச்சும் கேட்கலாம் அப்படின்னு 5 பேரும் ஒரே நேரத்தில் டவுன்லோட் பண்ணோம். ஏர்செல் தெரியும்ல, 90% டவுன்லோட் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி வந்து வந்துடும். கடைசியில் அந்த பாட்டு டவுன்லோட் ஆனது எந்த சிம்ல தெரியுமா? வீடியோகான் அப்படின்ற ஒரு சிம் வந்து அந்த டைம் வந்து இருந்தது. 1/2 மணி நேரத்தில் சூப்பராக வந்து டவுன்லோட் ஆச்சு.
அரை மணி நேரமே அந்த டைம் வந்து பெரிய ஸ்பீடு. அப்படி நாங்க கேட்ட அந்த மங்காத்தா ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் என்ன தெரியுமா? இது என்னடா இது ஒண்ணுமே புரியல, இது எப்படா ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாலும் அந்த டைம் தான் யுவன் சங்கர் ராஜா பில்லா படத்துல அஜித் சாருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான தீம் மியூசிக் வந்து போட்டு இருந்தாப்ல. ஒரு வேலை இருக்கும், மங்காத்தால ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை வந்து நாங்க நினைச்சுக்கிட்டோம். இது எந்த அளவு போச்சு அப்படின்னா, இந்த பாட்டு திருவிழா, காது குத்து எங்க பார்த்தாலுமே இந்த பாட்டை வந்து போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆடியோ கேசட் கடைகள்ல இந்த பாட்டை 3 வேளை சோறு மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பாட்டை. அதே மாதிரி அந்த டைம் G5 மொபைல் அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. இது சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏழைகளின் மல்டிமீடியா ஃபோன். அந்த மொபைலோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ செட்டு மாதிரி இருக்கும், இங்க அடிச்சா அங்க கேட்கும். அந்த ஃபோன்ல இந்த பாட்டை நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, பஸ்ஸில், இந்த மாதிரி பல பப்ளிக் பிளேசஸ்ல. கடைசியில் பார்த்தா அந்த பாட்டும் மங்காத்தா படத்தோட சிங்கிள் கிடையாது. அந்த பாட்டோட ஒரிஜினல் சோர்ஸ் என்னன்னு தேடி பார்த்தா அது வந்து ஒரு மெக்சிகன் சாங்கு, அது மங்காத்தா சாங் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். இப்போவும் நிறைய பேர் அது மங்காத்தாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் படத்துல வந்து யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கெட்டவனும் காதல் தோல்வியும். கெட்டவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த டைம் வந்து சிலம்பரசன் வந்து நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. சாத்தான் மாதிரி கொம்பு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வேம்பயர் பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா இருந்தது அந்த போஸ்டர்லாம். பரவலா எல்லார் மெமரி கார்ட்லயும் 2 பாட்டு வந்து இருக்கும். ஒன்று வந்து என் உயிர் காதலே நீ எங்கே போனாய் அப்படிங்கிற ஒரு பாட்டும், இன்னொன்று வந்து என்னடா நடக்குது இங்க என் கூட இருந்தவ எங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டும். என்னடா நடக்குது எங்க என் கூட இருந்தவ எங்க. இந்த 2 பாட்டும் பரவலா எல்லார் மெமரி கார்ட்லயும் இருக்கும், சொல்லி வச்ச மாதிரி. அதே மாதிரி இந்த 2 பாட்டும் ஏதோ நமக்கே லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி, அந்த டைம் லவ்வும் கிடையாது ஃபெயிலியரும் கிடையாது, ஆனா இந்த 2 பாட்டும் அவ்வளோ ஃபீல் பண்ணி வந்து நம்ம வந்து கேட்டிருப்போம். ஸோ இந்த 2 பாட்டும் கெட்டவன் படத்தோட லீக்டு சாங் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த 2 சாங்கும் ஏன் கெட்டவன் படமா இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா, அந்த டைம் தான் மன்மதன் பாட்டும் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் இல்லையா, விச் இஸ் லவ் ஃபெயிலியர் சாங். அதே மாதிரி இதுவும் 2 லவ் ஃபெயிலியர் சாங். ஸோ கண்டிப்பா சிம்பு, லவ் ஃபெயிலியர், கெட்டவன் அப்படி ரிலேட் பண்ணி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இதுல பியூட்டி என்னன்னா, இந்த 2 பாட்டுல ஒரு பாட்டை நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது, கெட்டவனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கெட்டவன் திரைப்படம் இன்னைக்கு வரைக்கும் வரல. அதே மாதிரி என்னடா நடக்குது இங்க என் கூட இருந்தவை எங்க அந்த பாட்டு இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா சிம்புவோட வாய்ஸ்லயே இருக்கும். ஒருவேளை அந்த பாட்டு கெட்டவனுக்காக கம்போஸ் செய்யப்பட்டிருக்கலாம். பட் என்னுயிர் காதலே நீ எங்கே போனாய் அந்த பாட்டு இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா கெட்டவனா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த பாட்டு அகெயின் ஒரு மலேசியன் ஆல்பம் சாங்கோட ஒரு பாட்டு. அதே மாதிரி கெட்டவன் அப்படின்ற மாதிரி வந்து இங்க பப்ளிசைஸ் ஆகிருச்சு. இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல ஒரு திரைப்படத்தோட ஒரு பாட்டு. பட் நான் வந்து நம்பல, இப்போ வரைக்கும் சொன்ன பாட்டு எல்லாத்தையும் நான் நம்பி வந்து பல்பு வாங்கினேன். பட் இந்த ஒரு பாட்டு வந்து என்ன சுத்தி உள்ளவங்க நிறைய பேர் வந்து நம்பினாங்க, பட் நான் நம்பல. அது என்னன்னா, எந்திரனோட லீக் சாங் அப்படின்ற மாதிரி வந்து விட்டு இருந்தாங்க. இப்பவும் யூடியூப்ல தேடினா கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் எப்படி வரும்னா, இது கண்டிப்பா இந்திரனோட பாட்டு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஏன் நம்பல அப்படின்னா, நான் ஏஆர் ரஹ்மானோட மிகப்பெரிய ஃபேன். எந்திரன் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம். இந்த படத்துல இப்படி, ஏன்னா அந்த பாட்டோட கம்போசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஆர் ரஹ்மானோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து கம்மியா இருக்கும். அவரு இவ்வளோ கம்மியா ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாட்டு போடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையோட இருந்தேன். நான் நம்பல, பட் நிறைய பேர் நம்பினாங்க. அந்த பாட்டு நான் நினைச்ச மாதிரியே எந்திரன் படத்தோட பாட்டு கிடையாது. இதே மாதிரி இன்னொரு திரைப்படம் அதோட ஆல்பம்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கும்போது ஒரு லீக்டு சாங் வந்தது. அப்படி அது என்ன லீக்டு சாங், எப்படி எல்லாம் நம்மள ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட பெயர் வந்து 3. ஆல்ரெடி ஒயிட் திஸ் கொலவெரி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், பட்டி தொட்டி வரைக்கும் ரீச் ஆகிருச்சு. ஏன் பேன் இண்டியன் சாங், அதுதான் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் சாங் நம்ம தமிழ் சாங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒயிட் ஸ்கின் கேர்ள் 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 ஹார்ட் பிளாக் அந்த அளவு ஒரு ரீச் ஆன சாங். அந்த டைம்ல உன்னை பெத்தவன் உன்னை பெத்தானா செஞ்சானா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. உன்னை பெத்தவன் உன்னை பெத்தானா செஞ்சானா. எல்லார் மெமரி கார்ட்லையும் எப்படி கெட்டவன் சாங்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணாங்களே, எல்லா மெமரி கார்ட்லையும் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த பாட்டும் எல்லார் மெமரி கார்ட்லையும் பரவலாக வந்து இருந்தது. அண்ட் இந்த பாட்டு என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 படத்தோட லீக்டு சாங் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க.
இதுவும் நான் நம்பல. ஏன் தெரியுமா? அந்த பாட்டோட கம்போசிஷன் ஆகட்டும் சரி, அந்த பாட்டோட வாய்ஸ் மட்டும் லைட்டா தனுஷ் மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த பாட்டோட கம்போசிஷனுக்கும் நீங்க ஒய் திஸ் கொலவெரிடி அந்த டைமே வந்து கண்ணழகா பாட்டும் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த 2 சாங்கோட ஃபார்மெட்டும் இந்த ஃபார்மெட்டும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு மைல்டு டவுட் இருந்தது. கண்டிப்பா இது அந்த படத்தோட பாட்டு இருக்காது அப்படின்ட்டு. நினைச்ச மாதிரியே அது அந்த படத்தோட பாட்டு கிடையாது. உன்னை பெத்தவன் உன்னை பெத்தானா செஞ்சானா அந்த பாட்டுமே ஒரு மலேசியன் தமிழ் சாங் தான். அதுவும் இங்க இப்படிதான் வியாபாரம் செய்யப்பட்டது. எந்திரனுக்கு கரெக்டா கெஸ் பண்ணேன், அதே மாதிரி 3 படத்துக்கு கரெக்டா கெஸ் பண்ணல. இதே மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் பண்ணேன். பட் இந்த இடத்துல நான் பல்பு வாங்கிட்டேன். அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பாட்டு அந்த டைம் வந்து லீக் ஆச்சு, அகைன் சிம்புவோட வாய்ஸ்ல. ஸோ இந்த பாட்டு எந்த படத்தோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போடா போடி அப்படின்ற ஒரு படத்தோட பாட்டாம்பா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நான் அப்பவும் நம்பல. ஏன்னா அந்த பாட்டு கேட்கறதுக்கு அந்த டைம் தான் நான் கொஞ்சம் இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ எமினமோட ஸ்லிம் ஷேடி அப்படிங்கிற ஒரு பாட்டோட அந்த மியூசிக் தழுவல் மாதிரி இருந்தது. May I have your attention, please? ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இது கண்டிப்பா ஏதோ பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க, கண்டிப்பா இந்த பாட்டுலாம் அந்த படத்துல வராது, இது வந்து ஒரு லீக்டு சாங்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நினைச்சேன். கட்சியில பார்த்தா உண்மையிலேயே போடா பொடியில அந்த பாட்டு இருந்தது. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீக்டு சாங்ல அதோட வேர்ஷன் வந்து ரொம்ப பிளெயினா இருக்கும், வாய்ஸ் மைல்டான மியூசிக் தான் இருக்கும். பட் படத்துல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த சாங்கை அடுத்த லெவலுக்கே வந்து மெருகேற்றிட்டாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆக்சசபிளா இல்லாத காலகட்டத்துல, ஒன்ஸ் இன்டர்நெட் நல்லா ஆக்சசபிள் ஆன பின்னாடி இந்த விஷயம் அப்படிங்கிறது பரவலா எங்கேயும் வந்து அஃபெக்ட் ஆகல. ஏன் சர்க்கார் படம் வந்த டைம் ஆகட்டும், அதே மாதிரி தலைவா படம் டைம் ஆகட்டும், மெர்சல் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விஜய் படங்களுக்கும் இந்த சாங் வந்து லீக் ஆகிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நம்ம பாட்டும் போய் கேட்போம், நமக்கே தெரியும் கண்டிப்பா இந்த பாட்டுலாம் இந்த படத்தோட பாட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி தெரியும். பட் அந்த டைம் அதை வந்து நம்ம பிளைண்டா நம்பி அந்த பாட்டெல்லாம் கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணி நம்மள பயங்கரமா வந்து ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. அப்படி ரொம்ப ரீசெண்டா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துணிவு படம் வரும்போது சில்லா சில்லான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு அந்த டைம் துணிவு படத்தோட ஃபர்ஸ்ட் லீக் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அதுவும் வந்து ஒரு ஃபேக் தான். பட் நிறைய பேர் அந்த பாட்டோட கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, அந்த சில்லா சில்லாவோட இது ரொம்ப சூப்பரா இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரீசெண்டா இந்த லீக்டு சிங்கிள் மேட்டர்ல நான் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து துணிவு. திரும்பி பார்த்தா எவ்வளோ அழகான நினைவுகள்ல. இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் எல்லாமே அந்த திரைப்படத்தோட அஃபிஷியல் சாங்ஸே கிடையாது. ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு சோர்ஸ். ஆனாலும் அந்த பாட்டை நம்ம கேட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்கூல்ஸ் ஆகட்டும், நம்ம கிட்ட முதல்ல அந்த செல்ஃபோன் ஆக்சசிபிலிட்டி வந்திருக்கும் போது அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். அப்படி நமக்கு என்னதான் ஸ்கேம் செய்யப்பட்டாலும் அந்த பாட்டு எல்லாமே நமக்கான ஒரு மெமரிஸ். அதெல்லாம் ஒரு அட்வென்ச்சருங்க. அதெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இன்டர்நெட் பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. அந்த அட்வென்ச்சர் ஃபீல்லாம் இப்போ வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி நிறைய லீக்டு சிங்கிள் அப்படின்னு நம்பி அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ண பின்னாடி திரைப்படம் பார்க்கும்போது அந்த பாட்டு இல்லை அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகி ஸ்கேம் ஆக்கப்பட்டு இருக்கிறத அப்போதான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது என்னென்ன பாட்டு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் இருந்து அடுத்த வீடியோக்கான லீட் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைவல்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரைவல்ரி நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி. அது இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதாவது பயங்கர மசாலாங்க, காலையில் சாப்பிட்டது தும்மல் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, அந்த ரைவல்ரி பற்றி ஒரு சின்ன க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட ஒரு நெப்போ கிட்டுக்கும் ஒரு நான் நெப்போ கிட்டுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய ரைவல்ரி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரோட வரேன். பாய்.